ஆக்சுவலி இந்த பராசக்தி படத்தை நான் பார்த்தேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு இது கான்ட்ரவர்சி. எல்லாருமே நிறைய பேர் பராசக்தி படத்தை பார்த்து ஊன்னு பேசுறதுக்கு ஒரு பெரிய காரணமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண உள்ளேயோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்தபோது வாட் அ ஃபென்டாஸ்டிக் மூவிங்க. தமிழை பத்தி படம், தமிழுக்கு இருக்கிற அநீதியை பத்தி படம், வாட் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. அண்ட் எஸ்பெஷலி டு த டைரக்டர் சுதா காங்கரா, ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி டாபிக் எடுத்து அதை பக்காவை படமாக்கி தேர் மைட் பி சம் பர்சனல் கெயின்ஸ். சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ரொமோட் பண்ற மாதிரி இருந்தாங்க. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் மூவ்மெண்ட் வாஸ் a real life மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. இது என்ன ஆச்சுங்க? இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் ஹிந்தி படிக்காதனால எனக்கு இந்தியா பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிறேன். அதெல்லாம் ஃபூலிஷ்னஸ். எங்களுக்கு இந்தியா பிடிக்குங்க. ஒரு தடவை காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது எனக்கு எங்களை அடிச்ச மாதிரி இருக்குங்க. அது எங்க ஊரு, எங்க இது, எங்க மக்களுங்க இல்லைங்களா? பட் அதுக்குன்ட்டு நீங்க படிக்கிறதுல நாங்க படிக்கிறோம், அப்ப நாங்க படிக்கிறதுல நீங்க படிக்கிறோமா இல்லையா? நீங்க படிக்கிற ஹிந்தியை நான் படிச்சுக்கிறேன், நான் படிக்கிற தமிழ் நீங்க படிக்கிறோமா இல்லையா? சோ அப்படிதான் நினைக்கிறோங்க. பிளஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஓ, தமிழ் இஸ் a very old language. கத்துக்கிறதோ எழுதுறதோ எல்லாம் ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ். இதை பிரிசர்வ் பண்றது கஷ்டம். ஹிந்தி இஸ் a very new language, much easier to speaking. It's like English. So ஹிந்தி அலோவ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் வந்துட்டு ஒரு அதோட ஒரு இட் பிகம்ஸ் டைல்யூட்டட். நிறைய பேர் தமிழ் படிக்க மாட்டாங்க, தமிழ் எழுத மாட்டாங்க. இப்ப நிறைய லாங்குவேஜஸ் அப்படியே இருக்கு. எக்கச்சக்க லாங்குவேஜ் டை ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரிஜினல் இந்தியன் லாங்குவேஜஸ். இதனாலதான் இந்தியா அப்போஸ் பண்றோங்க. அதே மாதிரி டைம்ல நாளைக்கு இந்தியா ஒரு லெவலுக்கு அலோவ் பண்ணிட்டு இந்தியா வந்து ஓவரால் ஹிந்தி தான் எல்லாமே ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹிந்தி இஸ் தி ஒன்லி ஆஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கிட்டாங்கன்னா so these are issues where we are opposing it. And அந்த ஆன்டி இந்தி இன்டிமிடேஷன் மூவ்மெண்ட்ல இந்த ஒருத்தர் இறந்திருக்காரு. I think ராஜேந்திரன் நேம். I mean these are stories which I've heard about it long time back. பட் நாங்கெல்லாம் நினைச்சது கூட இல்ல இந்த மாதிரி மூவ்மெண்ட். these are the true leaders of our countryங்க. எப்படி நம்மளுக்காக சண்டை போட்டிருக்காங்க, எப்படி நம்மளுக்காக சேவ் பண்ணிருக்காங்க தமிழ்ன்றது. So I thought the movie is fantastic. எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும் இந்த படத்தை. I was very touched after watching the movie. I think சிவகார்த்திகேயன், Mr. James, Ravi and அதர்வா எல்லாமே fantastic acting. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. Even Srilala did a fantastic job. I think the movie is a must watch. இத கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. You will enjoy it. My only request is more Tamil directors பாருங்க. ஒரு தெலுங்கு லேடி I think so has come and taken the movie about தமிழ்ங்க. நீங்க ஏங்க இன்னும் ஈழத்தை பத்தி தமிழ் எடுக்கல? எங்க தலைவரை, தேச தலைவரை பத்தி நீங்க ஏங்க படம் எடுக்க மாட்டீங்க? அத பத்தி படம் எடுங்க. There is so much stories to tell. There is so much to tell and so much to teach people and how the people have stood up for Tamil and lost their lives in the process. தயவு செய்து படத்தை தியேட்டர்ல பாருங்க.